வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதார் கார்டு பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே. அதனால் ஆதார் பயனாளிகள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் சென்று விடலாம். ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் மக்களே. உங்களுடைய ஆதார் எண் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அறிந்து கொள்ள இதோ உங்களுக்காக எளிய வழிமுறைகள். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக இருக்கிறது. இதன் மூலியமாக அரசினுடைய திட்டங்கள் நிறைய விஷயங்களை நம்மளால் பலன்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிலையில்தான் உங்களுடைய ஆதார் எண் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் மக்களே. அதற்கான வசதியை இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளம் வழங்குகிறது. இதனை UIDAI இணையதளம் அல்லது மை ஆதார் செயலி மூலமாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஆதார் அமைப்பின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்றுவிட்டு அங்கே UIDAI government.in அப்படின்னு போயிட்டு ஆதாரின் அங்கீகார வரலாறு அப்படின்றது ஒன்று இருக்கும். அங்கே அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த பதிவை கிளிக் பண்ணிட்ட பிறகு திரையில் தோன்றும் பாதுகாப்பான குறியீட்டு ஆதார் எண் அல்லது VID உள்ளிட வேண்டும் மக்களே. அதற்கு பிறகு OTP உள்ளிட்டு சமர்ப்பித்தால் உங்களுடைய உறுதிப்படுத்தலுக்கு வகையில் தேதி வரம்பு மற்றும் நீங்கள் உங்களுடைய பார்க்க விரும்பும் பதிவுகளுடைய எண்ணிக்கை ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பக்கம் திரையில் தோன்றும். அதில் ஒரே நேரத்தில் 50 பதிவுகளை உங்களால் பார்க்க முடியும் மக்களே. இதன் மூலயமாக உங்களுடைய ஆதார் எண் எங்கெங்கெல்லாம் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி தவறுதலாக பயன்படலாம் உங்களால் நிம்மதியாகவும் இருக்க முடியும். அதை பார்த்துட்டு ஒருவேளை தவறுதலாக இருந்துச்சுன்னா உடனடியாக புகார்களை அளியுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆதார் கார்டை நான் எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதாரை லாக் அன்லாக் பயோமெட்ரிக்கை பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படக்கூடிய நேரத்தில் அன்லாக்கும் தேவைப்படாத சமயங்களில் லாக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு சேஃபாகவும் இருக்கும். மேலும் ஆதார் பயணிகளுக்காக கடைசி 3ஆம் அறிவிப்பாக உங்களுடைய ஆதார் அட்டையில் எப்போவுமே அதாவது பிறந்த தினமானது மிகவும் சரியாக இருக்க வேண்டும். இது சரியாக இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. சிம் கார்டு வாங்குவது, லோன் எடுப்பது, வங்கி கணக்கு திறப்பது அப்படின்றதுல நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க மக்களே. அரசினுடைய சலுகைகள் பொருந்தாமல் போவதற்கும், ஏன்னா மற்ற ஆவணங்களில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இன்னொரு ஆவணங்களில் இன்னொரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இதனால் நிறைய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சரி பார்த்து கொள்ளுங்கள். நன்றி மக்களே.